எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 ஏஎல் பட்ஜெட் 2026 ஏஎல் பட்ஜெட் நடந்த எஃப்டபிள்யூசி மூன்றாம் தவணை பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். 2026 ஏஎல் பட்ஜெட் நடந்த எஃப்டபிள்யூசி மூன்றாம் தவணை பேப்பர் பார்க்கலாம். ஓகே, இதுல ஏற்கனவே நம்ம 10 எம்சிக்கு முதல் 10 எம்சிக்யூ கேள்வியில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது 11வது எம்சிக்யூ கேள்வி. 11வது எம்சிக்யூ கேள்வி. 11வது எம்சிக்யூ கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, மூடி விரைப்பான பாத்திரம் ஒன்றினுள் 300 கெல்வின் வெப்பநிலையில் அமோனியாவும் NH3 அமோனியாவும் அடுத்து என்ன N2H4 ஆகிய வாயுக்களின் கலவை 6 × 10⁵ பஸ்கால் அமுக்கத்தில் காணப்பட்டது. பாத்திரம் 1000 கெல்வினுக்கு வெப்பமேற்றப்பட்ட போது இரு வாயுக்களும் பின்வருமாறு முற்றாக கூட்டப்பிரிவுக்கு உட்பட்டது. சரியா? ஓகே, தாக்கம் தந்திருக்கான். அடுத்து சமப்படுத்தப்பட்ட தாக்கமே தந்துட்டான். அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னவன், இந்நிலையில் குடுவையினுள் அமுக்கம் வந்து எவ்வளவு 4·8 × 10⁻6 பஸ்கால். 4·8 × 10⁻6 பஸ்கால் என்ன அர்த்தம்? 48 × 10⁵ பஸ்கால் இருக்கார். 48 × 10⁵ பஸ்காலாக அதிகரித்தது. எனின் ஆரம்ப கலவையில் இருந்த N2H4 மூல் சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கணும். ஆரம்ப கலவையில் இருந்த N2H4 மூல் சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கான். அப்புறம் 2 பேரை தாக்கமும் தந்திருக்கான். 2 பேரை தாக்கம் தந்திருக்கான். அமோனியா என்ன செய்யறாராம்? அமோனியா NH3 N2 ஆகவும் நைட்ரஜன் வாயுவாகவும் ஹைட்ரஜன் வாயுவாகவும் பிரிகிறாரு. அதே மாதிரி N2H4 என்ன செய்யறாரு? நைட்ரஜன் வாயுவாகவும் ஹைட்ரஜன் வாயுவாகவும் என்ன செய்து பிரிகுது. தாக்கத்தை சமப்படுத்துறது இங்க 2 போடணும், அங்க 2 போடணும். இங்க தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இங்க 2 இங்க 3 போடணும். சரியா? தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, சரி. இதுல அவன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா, ஆரம்பத்துல 300 கெல்வின்ல இருக்க போகல 300 கெல்வின்ல இருக்க போகல அமுக்கம் எண்ணியாம் 6·15 பஸ்கால் அடிக்காது. திரும்ப என்ன செய்து 1000 கெல்வின்ல இருக்க போகல இந்த தாக்கம் நடந்து கூட்டப்பிரிவு அடைஞ்சிருக்கு. கூட்டமுறை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல அமுக்கம் எவ்வளவு வந்திருக்குது? 48·15 பஸ்கால். இது விரைப்பான பாத்திரத்தில் இருக்குது. அப்ப கனவளவுல மாற்றம் இல்லை. விரைப்பான பாத்திரத்தில் இருக்குது, கனவளவு மாற்றம் இல்லை. ஓகே, இங்க பாரு, கனவளவு மாற்றம் இல்லை. நான் கனவளவு வீண்டெடுக்கேன். ஆரம்பத்தில் இருந்த எக்ஸிட மூலளவு ஆரம்பத்துல இருந்த எக்ஸிட மூலளவு நான் சரி என்ன அமோனியோட மூலளவு எக்ஸின் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அமோனியோட மூலளவு நான் எக்ஸின் இருக்கேன். N2H4 மூலளவு நான் Y எடுக்கேன். இப்ப இது 300 கொள்ளில இவர் எக்ஸ் மூல் இருந்திருக்காரு, இவர் Y மூல் இருந்திருக்காரு. இவர் எக்ஸ் மூல் இருந்தா என்ன செய்யும்? பிரிகை அடைஞ்சு பி சமானம் பாரு 2க்கு 1 இருக்கு. பி சமானம் 2க்கு 1. இது பிரிகை அடைஞ்சு அப்ப எவ்வளவு வரப்போதோ? இது 0.5 மூல், அதாவது 0.5x வந்திருக்கும். 0.5x வந்திருக்க போது இது அரைவாசி வந்திருக்க போதோ. இது பாரு, அடுத்தது பார்த்துட்டு சொன்னா ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யுது? இது 2க்கு 3 பி சமானம் இருக்குது. இதை 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கிறேன். என்ன சரி, அதாவது எக்ஸ் 2ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கிறேன். இது ஒன்று வரப்போது 1.5x வரப்போகுது. 1.5x உருவாகி இருக்கு. 1.5x உருவாகி இருக்க போகுது 1000 கெல்வின்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது Y மூல் இருக்கான்னு எடுத்திருக்கேன். இது Y இருந்துச்சுன்னா 300 கெல்வின்ல இது Y இருந்துச்சுன்னா 1000 கெல்வின் அப்போ இது கூட்ட பிரிகை அடைஞ்சு இது பி சமானம் 1க்கு 1. அப்ப இது Y உருவாகி இருக்கும். இது என்ன செஞ்சிருக்கும்? பி சமானம் 1க்கு 2. இது அப்போ 2Y உருவாகி இருக்கு. எவ்வளவு உருவாகி இருக்கும்? 2Y உருவாகி இருக்கு. இப்ப பார், 300 கெல்வின் என்ன 300 கெல்வின்ல இருந்த வாயுமூல் எண்ணிக்கை மொத்த வாயுமூல் எண்ணிக்கை எடுத்த என்ன இது எக்ஸ் இருந்திருக்காரு, அது Y இருந்திருக்காரு. அப்ப எக்ஸ் ஆக Y வரப்போது. அதே மாதிரி 1000 கெல்வின்ல எடுத்தா மொத்த வாயுமூல்குள்ள எண்ணிக்கை என்ன வரப்போதோ? இதுல வந்துட்டு 0.5x, இது 1.5 கூட்டினத்தின இருக்காரு 2x இருக்காரு. சக அங்கத்தின இருக்காரு இது Y, அவரும் 2Y, மொத்தம் எத்தனை 3Y இருக்காரு. இப்ப இந்த 2 இடத்துக்கும் பிவி சமம் என்னாட்டே பயன்படுத்தினேன். என்ன சரி, ஒன்றால பிரிச்சு விட்டேன். என்ன சரி, இதுல என்ன இருக்காரு பிவி, இதுக்கு பிவி சமம் என்னாட்டி 300 கெல்வினுக்கு பிவி சமம் என்னாட்டி போட்டேன். என்ன போதோ? என்ன அமுக்கம் சொல்றான்? அவன் 6·15 பஸ்கால் அமுக்கமாம் தர கனவளவு நான் வீண்டெடுக்கன். அங்கால என் மூலளவு என்ன இருக்காரு? எக்ஸ் ஆக Y இருக்காரு. தர ஆர் வெப்பநிலை எவ்வளவு? வெப்பநிலை வந்துட்டு 300 கெல்வின். கீழே இவர் எவ்வளவு இருக்காரு? அமுக்கம் என்ன வந்திருக்கான்? அவன் 48·15 பஸ்காலாம் தர கனவளவு என்ன? கனவளவு V சமன் மூலளவு மொத்த மூல் வந்துகிட்டு 2x ஆக 3y தர வெப்பநிலை சரி அகிலவாயு மாதிரி 6 இருக்காரு. தர அங்கால வெப்பநிலை வந்துகிட்டு 1000 கெல்வின். எவ்வளோ? 1000 கெல்வின் இருக்குது. 1000 கெல்வின் இருக்காரு. இந்த 15 பஸ்காலையும் இந்த 15 பஸ்காலையும் சுருக்கலாம். இந்த வியையும் சுருக்குவாய், ஆரையும் சுருக்குவாய். இந்த 2 பூஜ்ஜியத்தையும் கெல்வினையும் இந்த 2 பூஜ்ஜியம் கெல்வினையும் சுருக்குவாய். இது இந்த 6ஐயும் 42 சுருக்கிறான்னு இதுல 8 முறை இருக்குது. 8 முறை இருக்குது. இப்போ உனக்கு என்ன இருக்குது?
ஒன்றின் கீழ் 8 சமன் ஒன்றின் கீழ் 8 சமன் எக்ஸா ஒய் தர 3 இருக்குது அங்க கீழே என்ன இருக்குது 2 எக்ஸாக 3 ஒய் தர 10 இருக்குது இவரையும் சுருக்கினேன் ரெண்டாவது சுருக்கினேன் இதுல 4 முறை இதுல 5 முறை இது அவ்வளோத்தையும் இஞ்சால கொண்டு வர அதாவது இந்த 5 தர 5 இன்ட்டு 2 எக்ஸாக 3 ஒய் அப்படி இஞ்சால கொண்டு வர மேல வருவாரு இந்த 4 இஞ்சால வந்து என்ன போய் பெருக்கப்படும் மேல போவாரு மேல போன உனக்கு என்ன வரப்போதோ என்ன 5 இன்ட்டு 2 எக்ஸாக 3 ஒய் சமன் அங்கால 4 தர 3 எத்தனை 12 இன்ட்டு எக்ஸாக ஒய்ன்ட்டு வரும் 12 இன்ட்டு எக்ஸாக ஒய்ன்ட்டு வரப்போகுது இதை உள்ளுக்க பெருக்கினா 10 எக்ஸாக 15 ஒய் சமன் இதை உள்ளுக்க பெருக்கினா 12 எக்ஸாக 12 ஒய்யா இருக்கும் நான் என்ன செய்யறேன் இந்த எக்ஸை வந்துட்டு அங்கால கொண்டு வரேன் அங்கால இருக்கிற ஒய்யை இஞ்சால கொண்டு வரேன் அப்ப 15 ஒய் சாய 12 ஒய் சமன் 12 எக்ஸாக 12 எக்ஸாய 10 எக்ஸ் 15ல இருந்து 12 கழிச்சா 3 ஒய் சமன் என்ன வராது உனக்கு 3 ஒய் சமன் 2 எக்ஸ் 3 ஒய் சமன் 2 எக்ஸ் இந்த 2 இஞ்சால வந்து பிரிச்சா என்ன சொல்லி சொன்னா 3 ஒய்யின் கீழ் 2 சமன் எக்ஸ் அதாவது எக்ஸ் சமன் 1.5 ஒய்யா இருக்கு 1.5 ஒய்யா இருக்க போகுது கேள்வி என்ன கேட்டிருக்கான் கேட்ட கேள்வி உனக்கு N2H4 மூல் சதவீதம் N2H4 மூல் சதவீதம் கேட்ட கேள்வி N2H4 மூல் சதவீதம் பாரு மொத்த மூல் ஆரம்பத்துல இருக்கிற மொத்த மூல் என்ன மொத்த மூல் வந்துட்டு இதுல எக்ஸ் இருக்காரு இதுல y இருக்காரு 2 எக்ஸ் இருக்காரு y இருக்காரு அதுல என்ன N2H4 வந்துட்டு N2H4 இருக்குது y இருக்குது கேள்வி வந்துகிட்டு மூல் சதவீதம் கேட்டிருக்கான் என்ன மூல் சதவீதம் கேட்டிருக்கான் இப்ப பாரு மூல் சதவீதம் என்ன மூல் சதவீதம் எடுத்தா மூல் சதவீதம் எடுக்க போறேன் சரிதானே மூல் சதவீதம் பார்க்க போறேன் மூல் சதவீதம் பார்க்க போறேன் இவருக்கு மூல் சதவீதம் பாரு என்ன வரப்போகுது உனக்கு மூல் சதவீதம் எடுத்தா N2H4 மூல் என்ன N2H4 மூல் வந்துகிட்டு y மொத்த மூல் என்ன இருக்காரு எக்ஸ் ஆக y தர 100 வீதம் இதுல y கீழ் எக்ஸுக்கு பதில் உனக்கு என்ன போடலாம் 1.5 போடலாம் 1.5 சக y தர 100 வீதம் y கீழ் 1.5 y கூட்டத்தின் 2.5 தர 100 வீதம் இதை சுருக்கி எடுத்த உனக்கு எத்தனை வருது 40% 40% வருது இதை சுருக்கி எடுத்த எத்தனை வருது 40% வருது எத்தனாவது விட மூணாவது விட எத்தனாவது விட மூணாவது விட சரியா எழுது 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 11வது MCQ கேள்விக்கு எத்தனா விட மூணாவது விட 11வது MCQ கேள்விக்கு மூணாவது விட ஓகே அடுத்த 12வது MCQ கேள்வி பார் ஓகே 12வது MCQ கேள்வி பாரு பின்வரும் தாக்கத்தொடரை கருதுகன்னு சொல்லிருக்கான் தாக்கத்தொடரை கருதல் சொல்லியிருக்கான் பார்ப்போம் சரி இதான் அவன் தந்திருக்கிறது இதான் அவன் தந்திருக்கிற தாக்கத்தொடர் இதுல பாரு மேற்படி தொடரில் P, R என்பன முறை என்னன்னு சொல்லி கேட்கிறான் மேற்படி தாக்கத்தொடரில் P, R என்பன
முறையே என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரி, இங்க பாப்போம். இதோட அதாவது இவங்க ரெண்டு பேரும் தாக்க விட்டேன்டா உனக்கு என்ன கிடைக்க போதோ, இது ரெண்டையும் தாக்க விட்டேன் இவர் என்ன செய்யும், H+ இது வந்துட்டு என்ன ஒரு அமில என்ன, இது வந்துகிட்டு H+ இழந்து என்ன செய்யும், இந்த CH3 ஒரு H+ கொடுக்கும். கொடுத்த உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, ஒன்று வந்துட்டு CH4 விளைவு கிடைக்கும், ஒன்று வந்துட்டு என்ன செய்யும் CH4. அதாவது இதை தாக்க விட்டாங்கன்னா உனக்கு என்ன கிடைக்க போதோ, உனக்கு ஒன்று CH4 விளைவு கிடைக்க போதோ, அடுத்த என்ன கிடைக்கும் உனக்கு CH3C ட்ரிபிள் பாண்ட் CMgBr இந்த விளைவு கிடைக்கும். இந்த விளைவு கிடைக்க போதும். சரியா? ஓகே. இவரோட என்ன, இவரு வந்துகிட்டு என்ன, இவருக்கும் கீட்டோனுக்கும் இடையில என்ன, இவருக்கும் கீட்டோனுக்கும் இடையில எந்த தாக்கமும் இல்லை, இவருக்கும் கீட்டோனுக்கு இடையில எந்த தாக்கமும் இல்லை. அப்ப என்ன செய்ய மாட்டாரு, இவர் வந்துட்டு தாக்க மாட்டாரு, இவர் தானே செய்வாரு, இதால தாக்க முடியும், இவர் தாக்க மாட்டேவாரு. இவர் என்ன ஒரு RMgxக்கு RMgx வந்துட்டு கீட்டோனோட தாக்க விட்ட என்ன செய்யும், இவர் வந்துகிட்டு இந்த C டபுள் பாண்டோல இருக்கிற கார்பனோட என்ன செய்வாரு, கார்பனோட தாக்க முடியாது. தாக்கம் அடைஞ்சு உனக்கு என்ன விளைவு கிடைக்க போகுதுன்னு இதுல CH3, அதாவது ஐதான அமிலத்தோடையும் ஐதான அமிலமும் போட்டிருக்கான். அப்ப என்ன CH3C இங்க வந்துட்டு இது வந்து ஜாயின் ஆகுவாரு, C ட்ரிபிள் பாண்ட் CH3, இங்க இதுல ஒரு CH3 இருக்காரு, இங்க வந்துட்டு OH விளைவா கிடைக்கும். இதுக்கு நீ H2 பலோடியம் பேரியம் சல்பேட் போட்டேன்னு சொன்னா, H2 பலோடியம் பேரியம் சல்பேட் போட்டோம் உனக்கு என்ன விளைவு கிடைக்கும், இந்த ட்ரிபிள் பாண்ட் என்ன செய்ய உடைஞ்சு டபுள் பாண்டா மாறுவாரு. அப்ப CH3C இதுல வந்து OH இருக்கும், இங்கால ஒரு CH3 இருக்காரு, சரிதானே. இதுல வந்துகிட்டு CH டபுள் பாண்ட் CH3 இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்கான், P-ஐயும் R-ஐயும் கேட்டிருக்கான். அப்ப இதுல வந்துகிட்டு தாக்கம் இல்லாததால உனக்கு என்ன, இவர் தான் P-ஆ இருப்பாரு, இவர் தான் வந்து என்ன R-ஆ இருக்கு, இவர் தான் R-ஆ இருக்கு. எத்தனாவது விட பாரு, மூணாவது விடையா? ஓகே, மூணாவது விட. சரியா? மூணாவது விட. ஓகே, அடுத்தது 13வது கேள்வியை பாரு. 13வது கேள்வியை பார். 13வது கேள்வியில என்ன சொல்றீங்க, அட்கோஹோல்கள் தொடர்பான பின்வரும் அல்கோஹோல் தொடர்பான தவறான கூட்டு இதுன்னு சொல்லிருக்கான். 13வது MC கேள்வி, 12வது MC கேள்வி, 3வது விட வந்திருக்காரு. 13வது MC கேள்வி பார், அட்கோஹோல்கள் தொடர்பான தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டுக்கான். முதல் மற்றும் வழி அட்கோஹோல்கள் PCC-யினால் ஒட்சியேற்றம் அடையக்கூடியன்னு சொல்றாங்க. முதல் மற்றும் வழி அட்கோஹோல்கள் PCC-யினால் ஒட்சியேற்றம் அடையும் சொல்லிருக்காங்க. என்ன இந்த கூட்டு, சரி. முதல் அட்கோஹோல் வந்துகிட்டு PCC போட்டோம்னு செய்யும், PCC வந்துகிட்டு ஒட்சியேற்றம் அடைய செய்யும், ஒட்சியேற்றம் கரையை தொழிற்பாடும். முதல் அட்கோஹோல் என்ன செய்யும், அது ஒட்சியேற்றம் அடைய செஞ்சுன்னு ஆல்டிஹைடை கொண்டு வரும். வழி அட்கோஹோல் என்ன செய்யும், அது வந்துகிட்டு கீட்டோனை கொண்டு வரும். புடைய அட்கோஹோல் என்ன செய்யாது, தாக்கம் அடையாது, ஒட்சியேற்றம் அடையாது. ஆக முதலாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்ட பாரு, என்ன சொல்றீங்க, ஒரு எதனோல் தந்திருக்கேன். எதனோல் வந்துகிட்டு HBr நடத்துற HBr-ஓட இலத்திரநாட்ட விளையாட்டு தாக்கத்து உட்பட்டு ஒரு அட்கைல்களோட தரம் சொல்லி சொல்றான். இங்க பாரு, இதுல நடக்கிற தாக்கம் வந்துகிட்டு இலத்திரநாட்ட பிழையீட்டு தாக்கம் இல்ல, கரநாட்ட பிழையீட்டு தாக்கம். இலத்திரநாட்ட பிழையீட்டு தாக்கம் இல்ல, இது என்னது நடக்கிற தாக்கம் என்ன, ஒரு கர்நாட்ட பிழையீட்டு தாக்கம். இங்க இலத்திரநாட்ட பிழையீட்டு தாக்கம் சரிக்கான. இந்த ரெண்டாவது கூட்டு பிழை. சரியா? அடுத்தது பாரு, கீட்டோன்கள். சரி, அந்த கீட்டோன்கள் NaBH4 மெதனோலினால் தாழ்த்தப்படுகையில் வழி அட்கோஹோல்கள் பெறப்படும் சொல்றான். இந்த கூட்டு சரி. என்ன கிடைக்கும், உனக்கு கீட்டோனை தாழ்த்தினேன்னு சொல்லி, கீட்டோனுக்கோ என்ன கீட்டோன் இருக்குது, ஒரு கீட்டோன் இது R1 இது R2 எடுக்கும். கீட்டோனை வந்துக்கிட்டு நீ NaBH4 மெதனோல் முன்னில NaBH4 போட்டு தாழ்த்தின உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, R1CH OH R2 இதான் விளைவா கிடைக்கும். இதான் வந்துட்டு உனக்கு விளைவா கிடைக்க போகுது. ஆகவே என்ன அந்த கூட்டு சரி, வழி அட்கோஹோல் கிடைக்கும் சொல்லிக்கான். அந்த கூட்டு என்ன சரி. அடுத்தது என்ன, மூணாவது கூட்டு சரி. நாலாவது கூட்ட பாரு, பொதுவாக அட்கோஹோல்களின் மூலக்கூட்டு திணிவு கூடும் போதோ அவற்றின் நீர் கரைதிறன் குறைவடையும் சொல்றான். மூலக்கூட்டு திணிவு கூடும் போது நீர்ல கரைதிறன் என்ன செய்யும், குறைவடையும் சொல்றான். அந்த கூட்டு என்ன சரி. நீ அதாவது மூலக்கூட்டு திணிவு கூடுதான், அட்கோஹோல்கள்ற மூலக்கூட்டு திணிவு கூடுதுன்னு அல்கைல் கூட்டத்தோட சங்கிலி என்ன செய்யுது, பெருசாயிட்டு போகுது. அட்கைல் கூட்டத்தோட சங்கிலி பெருசாயிட்டு போகுதுன்னு சொல்லி சொன்னா அங்க என்ன செய்யும், நீர்ல கரைதிறன் வந்துட்டு என்ன செய்யும், குறைவடையும்.
நீர்ல கரைதல் என்ன செய்யும் குறையும். அல்கோஹால் என்ன செய்யும், அல்கோஹால் இருக்கிற OH கூட்டம் நீரோட என்ன செய்யும், அதுல ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்கி தானே செய்யும், நீர்ல கரைய போறாரு. அட்கைல் கூட்டம் வந்துட்டு கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னா, அட்கைல் கூட்டத்துல சங்கிலி வந்துட்டு பெருத்துட்டு போகுதுன்னு சொன்னா, நீண்டுட்டு போகுதுன்னா அங்க என்ன நடக்க போதோ, நீர் வந்துகிட்டு அட்கைல் கூட்டத்தை என்ன செய்யற வெறுக்கக்கூடியால், நீர் வந்துட்டு அட்கைல் கூட்டத்தை என்ன செய்யற வெறுக்கக்கூடியால் அவர் என்ன செய்வாரு, அப்ப அட்கைல் கூட்டம் வந்துகிட்டு நீண்டுட்டு போறாருன்னு சொன்னா அவரு கரையிற தன்மை என்ன செய்யும், அங்க குறைவடையும். ஆகவே 4 கூற்று சரி. அடுத்தது 5 கூற்று என்ன சொல்றேன்னா, கார்பனைல் சேர்வை ஒன்றை RMGX உடன் தாக்கமுறை செய்து பெறப்படும் விளைவை நீர் பகுப்பதன் மூலம் முதல் வழி புடை எனும் 3 வகை அட்கோல்களையும் தயாரிக்க முடியும் சொல்லலாம். என்ன இந்த கூற்று சரி. 5 கூற்றும் என்ன சரி. நீங்க கவனியே, சரியா? இதுல பாரு என்ன உனக்கு இப்ப நீ ஃபார்மால்டிஹைடு இதை வந்துகிட்டு இதுக்கு நீ என்ன செய்யற, நீ RMGX போட்டு நீர்ப்பாப்பு செஞ்சேன்னு உனக்கு கிடைக்க போறது என்ன, RMGX போட்டு நீர்ப்பாப்பு செஞ்சேன்னு உனக்கு கிடைக்க போறது என்ன, உனக்கு RCH2OH கிடைக்கும். அதாவது இது வந்துட்டு ஒரு முதல் அல்கோஹால் கிடைக்கும். இது ஒரு அல்டிஹைட் போற அல்டிஹைடுக்கு வந்து நீர்ப்பாப்பு செஞ்சேன்னு உனக்கு என்ன கிடைக்க போதும், இது இப்படியே வரைக்கும் R1C, இங்க ஹைட்ரஜன், இதுல ஒரு OH வர போதும். இந்த இதுல இருக்கிற இந்த RNC இதுல வந்து இணைஞ்சிருக்க போகுது. இது வந்துகிட்டு ஒரு வலியார் கோல்டுக்கு என்ன R1 சரி கீட்டோன்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கீட்டோன் இருந்தாருன்னு சொல்லி சொன்னா R1C, இதுல வந்துட்டு ஒரு OH, இதுல வந்துகிட்டு என்ன R2, இந்த இருக்கிற R2 அப்படியே வர இந்த RMGX இருக்கிற RNC இந்த இடத்துல வந்து இணைய போதும். அப்ப இங்க வந்துட்டு உனக்கு முதல் அட்கோல் கிடைக்கும், இங்க வந்துட்டு வலியாட்கோல் கிடைக்கும், இங்க வந்துட்டு என்ன கொடை அட்கோல் கிடைக்கும். ஆகவே என்ன அந்த கூற்று சரி. 5 கூற்று சரி. உன் கேட்ட கேள்வி என்ன, தவறான கூற்று கேட்டிக்கான். தவறான கூற்று எது, 2வது கூற்று, 2வது விட தவறானது. ஓகே, 13வதுக்கு 2வது விட. அடுத்து 14 பாரு. 14 என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, 0 பாகசில் உள்ள 90 கிராம் 0 பாகசில் உள்ள 90 கிராம் நீருக்கு வெப்பத்தை வழங்குவதன் மூலம் 100 பாகசில் உள்ள நீராவியாக முற்றாக மாற்றப்பட்டது. நீரை தன்வெப்பங்களோட தந்திரிக்கான், நீரை ஆவியாதல் தன்மறைவமும் என்ன செஞ்சிருக்கான் தந்திரிக்கான். மேற்பரு செயல்முறையின் போது வழங்கப்பட்ட வெப்ப கனிமம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, 0 பாகசில் இருக்கிற நீர் என்ன செய்யுது, 0 பாகசில் இருக்கிற நீரை அவன் என்ன செய்யறான்னா 0 பாகசில் இருக்கிற நீரை 100 பாகசில் இருக்கிற நீராவியா மாத்துறான். இந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யுது, இந்த இடத்துல வந்துகிட்டு 0 பாகசில நீர் இருக்குது. 0 பாகசில் இருக்கிற நீரை என்ன செய்யறானாம், அவன் 0 பாகசில் இருக்கிற நீரை அவன் 100 பாகசில் இருக்கிற நீராவியா மாத்துறானா. முதல்ல 0 பாகசில் இருக்கிற நீரை 100 பாகசில் இருக்கிற என்ன செய்யணும், 0 பாகசில் இருக்கிற நீரை என்ன செய்யணும், முதல்ல 100 பாகசில் இருக்கிற நீரா மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த நீர் அவ்வளவு நீராவியா மாத்தும், என்ன கொதிக்க செஞ்சு நீராவியா மாத்தும். இப்ப 0 பாகசில் இருக்கிற நீரை 100 பாகசில் இருக்கிற நீரா மாத்துறதுக்கு என்ன சாம்பாடு பயன்படுத்துவேன், Q = MS டெல்டா தீட்டான சாம்பாடு பயன்படுத்த போறேன். Q = MS டெல்டா தீட்டான சாம்பாடு பயன்படுத்த போறேன். 100 பாகசிலுக்கு நீரா மாத்த தேவைப்பட்ட வெப்பம் நான் இதை என்ன எடுக்கேன், இதை வந்துட்டு நான் Q1 எடுக்கேன். அப்ப Q1 = MS டெல்டா தீட்டா. தினியோலோ 90 கிராம் தந்திருக்கான். 90 கிராம் தன்வெப்பம் எவ்வளோ, 4.2 ஜூல் கிராம் ஜூல் கிராம் -1 பாகசி -1 தர. டெல்டா தீட்டா எவ்வளோ, 100 பாகசி. இதை சுருக்கின உனக்கு என்ன வருது, இதை சுருக்கின சொல்லிச்சுன்னா 37.8 கிலோ ஜூல் வருது. 37.8 கிலோ ஜூல் வருது. அடுத்தது என்ன சொல்றீங்க, அடுத்தது பாரு. அதை என்ன செய்யணும், திரும்ப அந்த 100 பாகசிலுக்கு நீராவளத்தையும் கொதிக்க நீராவியா மாத்தணும். நீராவியா மாத்துறதுல ஆவியாதல் தன்மறைவு பாவனைன்னு சொல்லிருக்காண்டா. என்ன 44 கிலோ ஜூல் மூல் -1, அதாவது ஒரு மூலுக்கு 44 கிலோ ஜூல். இங்க பாரு 90 கிராம் எடுத்திருக்கோம். இதுல இருந்து என்ன செய்யலாம், உனக்கு நீர் 90 கிராம் எடுத்திருக்கேன். நீரை மூல அளவு காணலாம். நீரை மூல அளவு கண்ட என்ன வர போதும், நீரை மூல கண்ட மூல் சமன் திணிவிங்கில் மூல திணிவோ 90 கிராம் மூல திணிவு தானே
18 கிராம் மூல் -1. சுருக்கி என்ன வர போதோ 5 மூல் இருக்காரு. எவ்வளவு மூல் இருக்காரு? 5 மூல் இருக்குது. இப்ப இதுக்கு தேவையான மூல், இதுக்கு தேவையான மூல் எடுக்க போறேன். நான் Q2 எடுக்கேன். Q2 எடுக்கேன். என்ன எவ்வளவு வரப்போதோ அங்க 44 கிலோ ஜூல் மூல் -1 தந்திருக்கான். தார எத்தனை மூல் இருக்காரு? 5 மூல் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 5 மூல் இருக்குது. பெருக்கின எவ்வளவு வருது? 220. 220 கிலோ ஜூல். 220 கிலோ ஜூல். இப்ப தேவையான மொத்த வெப்பம் எடுத்தேன். இது ரெண்டையும் கூட்டி விட்டேன். சரி, Q1ஐயும் Q2ஐயும் கூட்டினேன்னு சரி, கூட்டின எவ்வளவு வருது? 37.8 கிலோ ஜூலையும் 220 கிலோ ஜூலையும் கூட்டினேன்னு சரி, கூட்டின எவ்வளவு வருது? 257.8 கிலோ ஜூல். 257.8 கிலோ ஜூல். எண்ணூத்தி 57.8 கிலோ ஜூல். எத்தனாவது விட? 4வது விடையா இருக்காரு. 4வது விட. 4வது விட. சரியா? அடுத்தது 14வது MCQ கேள்விக்கு 4வது விட. 15வது MCQ கேள்வி. 15வது MCQ கேள்விய பதினஞ்சாவது MCQ கேள்வி பாரு. பின்வரும் கூட்டுகளில் பொய்யானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். முதலாவது கூட்டு என்ன சொல்றான்? XCOF2 XCOFO SF6 ஆகியவற்றின் இலத்தின சோடி கேத்தன ஹடியம் வடிவம் ஆகியவற்றின் இலத்தின சோடி கேத்தன ஹடியம் வடிவம் என்ன ஒத்தவைன்னு சொல்றான். XCOF2 யார் யார் சொல்லிருக்கான் பாரு. XCOF2. அடுத்தது என்ன? XCOFO. அடுத்தது என்ன? SF6. இவங்க 3 பேரும் இலத்தின சோடி கேத்தன ஹடிய வடிவம் ஒத்ததுன்னு சொல்லலாம். பாப்போம். இங்க பாரு, இலத்தின சோடி கேத்தன வடிவம் பாக்குறதுக்கு முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிச்சோன்னா, ஒவ்வொருத்தரையும் வலுவல் இலத்திரங்களை கூட்டி 8ஆல வகுப்போம். என்ன பாரு, இதுல எத்தனை இருக்காரு? எக்ஸில 7ல வந்து 8 இருக்காரு. ஒட்சன்ல 6 இருக்காரு. சாரி, F2. சரி, இதுல பாரு 7ல வந்து 8 இருக்காரு. ஒட்சன்ல 6 இருப்பாரு. புளோரின்ல வந்து 7 இருப்பாரு. ரெண்டு புளோரினுக்கு வந்துகிட்டு 2 தர 7 14. 14 6 30 20 20 மட்டும் 28. அப்ப 28 என்ன செய்ய போற? நீ 8 அளவு ஆக்க போற. 28 8ஆல வகுத்தாயினா 28 8ஆல வகுத்தாயினா 3 என்ன 3 மீதி எத்தனை? 4 இலத்திரண்டு பாரு. 4 இலத்திரண்டு எத்தனை? 2 சோடி. 4 இலத்திரண்டு எத்தனை? 2 இலத்திரண்டு சோடியும் இருக்கும். 2 தனிச்சோடியும் இருக்க போறாரு. இங்க பாரு, இதுல 8 6 இதுல 7 7 தர 4 20 7 தர 4 28 28 6 34 28 6 34 34 8 34 மட்டும் 42 42 8ஆல வகுக்க போறேன். வகுத்தாத்தின்னு வரப்போதோ 5ம் ஒரு தனிச்சோடியும் இருக்கும். 5ம் ஒரு தனிச்சோடியும் வரப்போகுது. இதுல பாரு, சல்பருக்கு வந்துகிட்டு 6, புளோரினுக்கு வந்துகிட்டு 7 7 தர 6 7 தர 6 42 42 6 42 48 48 8ஆல வகுத்தேன்னு சொல்லி சொன்னா எத்தனை வரும்? 48 8ஆல வகுத்தீங்கன்னா 6 இருக்க போகுது. 6 இருக்க போகுது. இதுல பாரு, 3 2 கூட்டினா 5 வருது. VSC பேர் சோடி 5 இருக்குது. இதுல VSC பேர் சோடி 6 இருக்குது. இதுல VSC பேர் சோடி 6 இருக்காரு. ஆகவே என்ன எல்லாத்திலையும் VSC பேர் சோடிகள் எண்ணிக்கை சமன் இல்ல. அப்ப உனக்கு என்ன சொல்லலாம்? இலத்தின சோடி கேத்தன வடிவம் வேறன்னு சொல்றான். அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒரே இலத்தின சோடி கேத்தன வடிவம் இருக்கும். இவருக்கு வேற இருக்க போகுது. சரி, அடுத்தது பாரு 2வது கூட்டு. ஆக முதலாவது கூட்டு என்ன? பிள்ளை. முதலாவது கூட்டோ பிள்ளை. 2வது கூட்ட பாரு. CO பிணைப்பு நீளம் கார்பனுக்கு ஒன்சைடு கிடைக்கிற பிணைப்பு நீளம் தந்திரிக்கிற ஓடல்ல இருக்கும். சரியான் தந்திரிக்கிற ஓடல்ல இருக்கும் சொல்றான். பாப்போம். இங்க பாரு, CO2 கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்க போது. CO2 கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன தந்திருக்கான்? C2O4 2- C2O4 2- கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்க போதோ. இந்த மாதிரி இருக்கும். அடுத்து என்ன? CO3 2- CO3 2- கட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே.
இதுல பிணைப்பு வரிசை எடுத்தேன்னு சொல்லி பிணைப்பு வரிசை இதுல பிணைப்பு வரிசை எடுத்த பிணைப்பு வரிசை எப்படி பார்க்கலாம் கார்பன் ஒட்சனுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு தான் கேட்டிருக்கான் கார்பனுக்கு ஒட்சைடில் இருக்கிற பிணைப்புகள் எண்ணிக்கை பாரு இதுல பிணைப்பு இருக்கு இது பிணைப்பு இருக்கு 4 இருக்கு இது 4ஐயும் கார்பன் ஒட்சன் பிணைப்பு எத்தனை வருது அவருக்கு ரெண்டு வரைக்கும் அதாவது இங்கால பக்கம் ஒருத்தர் ஒரு இணைப்பு இருக்குது இங்கால பக்கம் ஒரு இணைப்பு இருக்குது ஆக என்ன இது 4 பிணைப்பு இருக்குது 4 பிணைப்பு 2 இணைப்பால பிரிக்கப்படுற பிரிச்சது 2 வரப்போதும் அதே மாதிரி இங்க பாரு இங்க எத்தனை பிணைப்புகள் இருக்குது கார்பன் ஒட்சன் இடையில 1 2 3 4 5 6 பிணைப்பு இருக்குது இந்த 6ஐயும் எத்தனை இணைப்பு இருக்குது இந்த இவடத்தால ஒரு இணைப்பு இவடத்த ஒரு இணைப்பு இவடத்த ஒரு இணைப்பு இவடத்த ஒரு 4 இணைப்பு இருக்குது 6 4 பிரிச்சா 1+5 வரப்போகுது பிணைப்பு வரிசை இங்க பாரு இந்த இடத்துல மொத்தம் எத்தனை கார்பன் கொடுத்திருக்கிற 4 பிணைப்பு இருக்குது 4 பிணைப்பு இருக்குது இணைப்பு எத்தனை 3 இருக்குது 4 3 பிரிச்சா 1+33 1+3 வரும் பிணைப்பு வரிசை அதுல இப்ப பாரு பிணைப்பு வரிசை வந்துக்கிட்டு கூடிட்டு போகக்குள்ள பிணைப்பு நீளம் என்ன செய்யும் குறையும் பிணைப்பு வரிசை கூட போகக்குள்ள பிணைப்பு நீளம் என்ன செய்யும் குறையும் அப்ப உனக்கு என்ன சொல்லலாம் பிணைப்பு நீளம் இந்த மாதிரி இருக்க போகுது பிணைப்பு நீளம் இந்த மாதிரி இருக்க போதும் ஆக என்ன ரெண்டாவது கூற்று சரி அடுத்தது மூணாவது கூட்ட பாரு OSO பிணைப்பு கோணத்தை தெரியும் OSO பிணைப்பு கோணத்தை காய்ச்சிருக்கான் அதுலயும் 3 பேர் சொல்றான் 3 பேரை கட்டமைப்பை வரைவோம் 3 பேரை கட்டமைப்பு வரைய அப்புறம் இங்க பாரு ஓகே இதான என்ன இந்த 3 பேரை கட்டமைப்பு இதோட தான் என்ன இந்த 3 பேரை இந்த தந்திரிக்கிற 3 பேரை கட்டமைப்பு தான் இங்க கோணம் பாரு இந்த இடத்துல கோணம் பார்த்தேன்னு சொன்னா அன்னளவாயத்துல 120 இருக்கு இப்ப 120 வரும் பிணைப்பு கோணம் 120 வரும் இந்த இடத்துல எத்தனை வரப்போதோ 109.5 பாகம் 109.5 பாகம் வரப்போதோ இந்த இடத்துல எத்தனை வரப்போதோ 107 பாகம் வரப்போகுது 107 பாகம் வரப்போகுது அன்னளவா எத்தனை 107 பாகம் வரப்போகுது ஆகவே என்ன பிணைப்பு கோணம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த வரிசையில் என்ன செய்யுது கூட்டிட்டு போகுது தந்திருக்கிறது என்ன சரி அடுத்தது 4வது பாரு 4வது நைட்ரஜன் ஒட்சியேற்ற எண் கேட்டிருக்கான் நைட்ரஜன் ஒட்சியேற்ற கதை பத்தி கேட்கிறான் இங்க பாரு 3 பேர் தந்திருக்கான் NH2OH அடுத்தது என்ன HNO2 அடுத்தது என்ன N2O5 இந்த இதுக்கு பார்த்தேன்னு சொன்னா +5 வரப்போது இங்க வந்துட்டு என்ன +3 வரும் உனக்கு தெரியும் இங்க இடத்துல என்ன வரப்போது +1 வருது ஆக என்ன உனக்கு என்ன சொல்லலாம் உனக்கு நைட்ரஜன் ஒட்சியேற்ற இந்த வரிசையில கூட்டிட்டு போகுது ஆகவே 4வது கூற்று சரி ஓகே அடுத்தது பாரு கார்பனின் மின்னேற்தன்மை கட்டமைப்பு வரைஞ்ச என்ன வரப்போதோ HC∏NHC என்றது அடுத்தது என்ன COCl2 இதான் கட்டமைப்பு அடுத்த நந்திரிகான் இது அடுத்தது என்ன CH4 இது தந்திரிக்கான் ஓகே இதுல வந்துட்டு உனக்கு என்ன கலப்பு இருக்காது இதுல கலப்பு வந்துட்டு SP கலப்பு இது வந்துட்டு SP கலப்பு இது வந்துட்டு SP2 கலப்பு இதுவும் வந்துட்டு SP2 கலப்பு இது வந்துட்டு SP3 கலப்பு உனக்கு என்ன சொல்லலாம் அப்ப இவரை விட இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்க போதும் மின்னேற்தன்மை கூட இருக்கும் அதை விட இவருக்கு மின்னேற்தன்மை கூட இருக்க போதும் இவங்க 2 பேர்லயும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பாரு இவங்க 2 பேர்லயும் ஒட்சியேற்ற எண் ஒட்சியேற்ற எண்ணை பாரு ஒட்சியேற்ற எடுத்த சொல்லி சொன்னா இவடத்துல ஒட்சியேற்ற பாரு இவடத்துல ஒட்சியேற்ற எடுத்த என்ன உனக்கு எத்தனை வருது இதுல மைனஸ் இதுல பிளஸ் வருது +2 ஒட்சியேற்றன்னு வருது இந்த இடத்துல பாரு சாரி பிளஸ் இல்ல +2 வருது இந்த இடத்துல பாரு +4 இந்த இடத்துல என்ன வருது +4 வருது ஒட்சியேற்றன் அப்ப உனக்கு என்ன சொல்லலாம் மின்னேற்தன்மை வந்துட்டு இவரோட இவங்க 2 பேரும் குறையிருக்கும் அவரோட இவங்க 2 பேரும் குறையிருக்கும்னு சொல்லி தெரியும் உனக்கு அதாவது எஸ்ட பங்களிப்பு எவ்வளவு கலப்பு ஓபிட்டாலும் எஸ்ட பங்களிப்பு குறைய என்ன செய்யும்
மின்னழுத்தன்மை குறைய போதும். அப்ப இது இவங்களோட இவரை விட இவங்க ரெண்டு பேரும் குறைய, அதை விட இவருக்கு குறையன்னு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு குறையன்னு பார்த்தேன்னு சொன்னா ஒற்றியேட்ட என்ன செய்யுது, இவர +4 இவர +2 இருக்குது. அப்ப இவரை விட இவருக்கு எப்படி இருக்கும், மின்னழுத்தன்மை குறைய இருக்கும். ஆகவே இந்த ஓர்டர்ல எப்படி இருக்க போதோ மின்னழுத்தன்மை மாறப்போதோ தந்திருக்கிறது சரி, தந்திருக்கிறது என்ன சரி, தந்திருக்கிறது சரி. ஆக என்ன 5வது கூற்று சரி. அவன் கேட்ட கேள்வி என்ன, பொய் தவறான கூட்டு கேட்டிக்கான். எத்தனாவது கூட்டு தவறான கூட்டு வந்திருக்கு நம்மளுக்கு, 1வது கூட்டு தவறான கூட்டு வந்திருக்குது. 15வது MCQ கேள்விக்கு 1வது விட, 15வது MCQ கேள்விக்கு 1வது விட. சரி பிள்ளைகள், நம்ம 2026 ஏஎல் பட்ஜெட்டுக்கு நடந்த FWC 3ஆம் தவணை பேப்பரை விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் 15 MCQ கேள்வி, முதல் 15 MCQ கேள்விக்கான விளக்கங்கள் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பார்ப்போம்.